வணக்கம். இன்னைக்கு நம்ம சிதம்பரத்துல ஒரு சாதனை கூட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சாதனை கூட்டம் அப்படின்னு கேக்குறீங்களா? சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி இயக்கம்னு சொல்லி ஆட்டோ டிரைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்தான முகாம், இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், பள்ளி பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள், ஏழை எளியோருக்கு வீட்டுக்கு தேவையான தார்பாய்கள், அவங்களால முடிஞ்ச உபகரணங்கள், கல்வி உபகரணங்கள், கால் முடியாதவங்க கை முடியாதவங்களுக்கான உபகரணங்கள் எல்லாமே வாங்கி அவங்க சொந்த காசுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சேர்த்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல ஒரு ராயல் சல்யூட் அடிக்கணும். நம்ம மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்கள்னாலே ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்தவர்கள் இந்த பள்ளிப்படை ஆட்டோ டிரைவர்கள். ஆட்டோ மக்கள் நற்பணி இயக்கம்ங்கிறது ஒரு குறுகிய காலத்துல ஆரம்பிச்சு பயங்கர சாதனை. நான் அவருடைய தலைவர் அப்துல் மாலிக், அவங்க குழுவினர்கள் எல்லாருமே அவ்வளவு ஒற்றுமை, அவ்வளவு, அதாவது எப்படி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நல்ல விஷயங்கள். அந்த பிள்ளைகளோட முகத்தை பாருங்களேன், ஒரு கிடைச்ச சந்தோஷம். அது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்பாங்கல்ல, அது இதுதான். ஜாதி மதங்களை கடந்து இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம சிதம்பரத்துல இருக்கிறது நமக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு உலகளவுல ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஒரு மனித இனம் தன்னுடைய இனத்துக்கு உதவி செய்யணும், முடியாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணுங்கிறது இந்த விஷயங்கள், இந்த ஆட்டோ டிரைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் இது.